திமுகவினரே ஓட்டு போடாமல் விஜய்க்கு இவ்வளவு வாக்கு வந்திருக்காது சென்னை. எடப்பாடியே பிஜேபி விட்டுட்டு வந்து இங்க சேருவார்லாம் நான் பார்க்கல. அடுத்த 2 நாள் ஈடி உள்ள போவோம். சட்டசபையை முடக்கி வைக்கலாம் 6 மாதத்துக்கு. அந்த 6 மாசம் கவர்னர் ஆட்சி நடத்தலாம். இந்த எண்ணம் தான் பிஜேபி கிட்ட மேலோங்கி இருக்கிறதா எனக்கு கிடைக்கிற தகவல். அவங்க தலையிலையும் மண்ணெல்லி போட்டுக்கிட்டு ஒரு பிடி மண் எடுத்து திமுக தலையிலையும் போட்டு ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆனதுல திருமாவுக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணுகிட்ட போய் சில்மிஷம் பண்ணிருக்கா தாவேகா நிர்வாகி. தாவேகா கட்சியே இப்படிதான் சொன்னா விஜய் வலிக்கும்ல. திமுக சிலரை ராஜினாமா செய்ய வைக்கலாமா, அதிமுக சிலரை ராஜினாமா செய்ய வைக்கலாமா, அவர்களை யார் ராஜினாமா செய்யலாம், அவர்களை விசில் சின்னத்தை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. ஓப்பன் டைலாக்கில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு, அதாவது தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் பல அரசியல் நகர்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா பார்க்குறோம். தாவேகா வாங்கியிருக்கக்கூடிய இந்த நம்பர் 108 அவர்கள் முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சவால்கள். ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது எப்படி ஜனநாயகத்தின் வெற்றியோ ஒரு புதிய கட்சி, அந்த கட்சியுடைய தலைவரை அவரையே இன்னும் சில கட்சிகளிடம் நீங்கள் போய் நிற்கணும், அவங்களுடைய ஆதரவை கேட்கணும்னு ஒரு நிலையை ஏற்படுத்தினதும் அந்த ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் நல்லவர் கெட்டவர்களுக்கெல்லாம் போக வேண்டாம். புதுசாக வர்ற ஒருத்தருக்கு என்ன ஏதுன்னு தெரியலைன்னா முழுக்க அதிகாரிகள் பிடிக்குள்ள அந்த இது போய்டும். மக்களாட்சியாக, நிஜமான மக்களாட்சியாக அது இருக்காது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பாப்புலிஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்த ஸ்டாலின் கூட முக்கியமான சில விஷயங்களில் அல்லது ரைட் ஃப்ரம் டே 1 ஆட்சி முடிகிற வரைக்கும் அதிகாரிகள் பிடிக்குள்ள சிக்கிட்டாருங்கிற விமர்சனத்தை என்னை போன்றவர்கள் வச்சோம். அதில் உண்மையும் இருந்தது, தோல்விக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு அந்த அறிவாலயத்துக்குள்ளேயே நின்று அந்த மூத்த நிர்வாகிகள் பேசுகிற அளவுக்கு நிஜம் இருக்கிற போது முழுமையாகவே அதிகாரிகள் ஆட்சி நடத்தக்கூடாது. அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. ஆனால் அவர்களிடம் ஆலோசனை கேட்கணும். எந்த ஆலோசனை செயல்படுத்துறங்கிற அந்த முடிவை தலைவர் தான் எடுக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், முதலமைச்சர், அமைச்சர் தான் எடுத்து அதை அமல்படுத்த வைக்கணும். அப்படி ஒரு சூழலை தனித்து அவரால் எடுக்க முடியாதுங்கிற போது அனுபவமிக்க, அது எந்த கட்சி வேணா அவர்கிட்ட இப்போ எடப்பாடியோட பேச போறாருங்கிறாங்க, அதிமுக 2வது இது, காங்கிரஸ்க்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க, இடதுசாரிகள் யோசிக்கிறாங்க, சண்முகம் எனக்கு இன்னும் லெட்டர் வரலைங்கிறார், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஏதோ சில கட்சிகளோடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போறார். அது நிலையான ஆட்சியாக இருக்கணும்னு தான் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு நிலையற்ற ஆட்சி மாநிலத்துக்கு நல்லதல்ல. சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைக்கிற அளவுக்கு ஒரு கவர்னர் ஆட்சியை மறைமுகமாக பிஜேபி நடத்துவதும் இந்த மாநிலத்துக்கு நல்லதல்ல. இந்த தீர்ப்பின்படி கூட நான் சொல்கிறேன். 27 இடங்களில் போட்டியிட்டு 26 இடங்களில் தோல்வியை பரிசீலிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டை பிஜேபி நடத்திருக்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான். அப்படிப்பட்ட பிஜேபி முழுமையாக ஆட்சி செய்கிறதையும் நம்ம அனுமதிக்கக்கூடாதுன்னா விஜயும் சில பொறுப்புணர்வுகளோடு நடந்துக்கிடணும். முதல் கட்டமாக காங்கிரஸ் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வாய்ப்புன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகளை சேர்த்தா அந்த நம்பர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நாள் கூத்து அல்ல சார். 118 120 வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிக்கிற அந்த ஒரு நாளை தாண்டி இன்னும் 1 மாதத்துக்குள்ளே முழுமையான பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். திமுக தாக்கல் பண்ணது இடைக்கால பட்ஜெட் ஜனவரியில். அந்த பட்ஜெட் வெற்றி பெறணும். முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வரப்போது சங்கடம் இல்லாமல் நிறைவேற்றப்படணும். அப்போ தான் விஜயனுடைய இலக்குகள் அடைய முடிய, கனவுகள் நனவாகும். அவர் சில விஷயங்கள் நினைச்சிருப்பார் இல்லையா, இது அமல்படுத்தினா ஜஸ்ட் லைக் ஒரு தீர்மானம் கூட தான் நிறைவேற்றணுமே. அப்போ நான் என்ன நினைச்சேனே, என் ஆசையெல்லாம் கிடையாது. இருக்கிற ஆப்ஷன் மக்கள் கொடுத்த தீர்ப்பை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தா நிலையான ஆட்சி எப்படி அமையும்னா விஜயும் அதிமுக அணியும் இணைஞ்சாதான் ஒரு நிலையான ஆட்சியாக அது இருக்க முடியும். அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுகிறாங்க அதெல்லாம் அவங்க பாடு. அரசு நிலையாக இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன கட்சிகளை வச்சு பண்ணுனா தான் இடம்பெறாத ஒரு அரசு, தன் பேச்சை கேட்காத ஒரு அரசு, அது ஒரு மைனாரிட்டி அரசு ரொம்ப நாள் நீடிக்கிறத பிஜேபி விரும்பாது. தன்னுடைய சில்மிஷங்களை, சதிராட்டங்களை அவங்களும் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்பவும் அது மாநிலத்துக்கு நல்லதல்ல. இப்போ அதிமுக போனால் என்ன ஒரு கூடுதல் இதுன்னா, அவர் எப்படியும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு மதுராந்தக மாநாட்டிலேயே விஜய் சொன்னார். அப்போ அதிமுக கண்டிப்பாக டேர்ம்ஸ் போட்டு அமைச்சர்கள் இடம் கொடுக்க போகிறார். ஒரு எம்எல்ஏ வைத்திருக்கிற அந்த பிஜேபி கூட அவருக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துட்டா அதை ரசிப்பாங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைன்னு இப்போ உறக்க சொல்லுவாங்க. முதல்ல அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அரசியல் இடம்பெறது. அப்போ பிஜேபியோட அனுசரணை இனிமேலும் கொள்கை எதிரிலாம் சொல்லிட்டு இருக்கல அர்த்தம் இல்லை. ஏன்னா மாநிலம் இருக்கிற நிதி நிலைமையில் மத்திய அரசின் ஒத்துழைப்பும் அனுசரணையும் இல்லாமல்
ஸ்டாலினே மீண்டும் முதல்வராக இருந்தால் கூட, எடப்பாடியே மீண்டும் ஆட்சியை பிடித்திருந்தாலும் கூட அவர்களால் இந்த ஆட்சியை சுமூகமாக நடத்திருக்க முடியாது. அவர்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த அளவுக்கு நிதி நிலைமை இருக்குது. இப்போ விஜய் சொல்லவே வேண்டாம். அந்த அரசியலை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டு நலனை மனசில் வச்சு பார்த்தா பிஜேபியோட ஒரு ஒத்து போகிறது தான் சரியாக இருக்குங்கிறத அந்த கருத்தை மையப்படுத்தி பார்த்தோன்னா இந்த அலையன்ஸ் ஒரு நிலையானதாகவும் நிம்மதியானதாகவும் விஜய்க்கு இருக்குன்றது ஒரு பார்வை எனக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த அரித்மேட்டிக் கால்குலேஷன் பிரின்சிபலாக நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு நிலையான அரசு, ஒரு ஸ்திரத்தன்மையான அரசுக்கு தேவையானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் வந்து இவர் சமபாதியாக எதிர்த்தாருங்கிற ஒரு மனநிலையிலேருந்து வாக்களித்திருந்தார்கள்னா அது டிவிக்கே இப்போ போய் அவங்க கிட்ட நிற்கும் பொழுது திரும்ப நாளைக்கு நிச்சயமா அவங்களும் வேணாம் இவங்களும் வேணான்னு தானே விஜய்கிட்ட ஆதரவு 1.25 கோடி மக்கள் எதுக்காக விஜய்கிட்ட வாக்களிச்சாங்க? அந்த 2 பேருமே பிடிக்கலைங்கிறனால வாக்களிச்சாங்க. மிக நிச்சயமாக பல லட்சம் பேர் மனசில் அது முகச்சொலிப்பை ஏற்படுத்தும். வேறு வழி இல்லைங்கிற சமாளிப்பை அவர் நடத்தியாகணும். நான் தூய சக்தின்னு என்னை தொடர்ந்து சொல்ல முடியாது. எவரை இவர் ஊழல் சக்தி என்று சொன்னாரோ அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்ததாகும், அல்லது யாரை அரசியல் எதிரி என்று சொன்னாரோ அந்த அரசியல் எதிரியை முதலமைச்சராக்குன்னு சொன்ன 4 கட்சிகள்கிட்ட இப்போ முதல் கட்சி லெட்டர் கொடுத்துருச்சு. இடதுசாரிகள் கொடுத்தாலும் நீங்கள் அரசியல் எதிரியை தானே முதலமைச்சர் ஆக்கிறதா சொன்னாங்க. அதுவே விஜய் வெக்கத்தை தள்ளி வச்சாதான் அந்த லெட்டரை அனுப்பியிருக்க முடியும். காலையில் விஜய் எங்களுக்கு கடிதம் எழுதினார், அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம் தான் லெட்டரே ஆரம்பிக்குது. அப்போ லெட்டர் எழுதுகிற போதே அந்த வெக்கத்தையும் அந்த தயக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் எழுதுறாரு. யதார்த்த அரசியலுக்கு விஜய் வந்துட்டார். மக்களும் இதை புரிஞ்சுக்கணும். எவர் ஒருவரும் இந்த தேர்தல் அரசியலில், கூட்டணி அரசியலில் பெரிய சித்தாந்தம், தனி ஐடியாலஜி, தூய சக்தி அதுக்கெல்லாம் இங்கே வேலையில். அரசியல்னு சொன்ன பிறகு தூயங்கிற வார்த்தை நேர் முரண்பாடான வார்த்தை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி துப்பு மாதிரி சக்கரை மாதிரி தூவிக்கலாம். இதில் தான் வழி நடத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. இன்னொரு தேர்தலையெல்லாம் நம்ம திருப்பி சந்திக்க முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டால் 29 2க்கும் சேர்த்து தேர்தல் வருதுன்னு ஒரு பேச்சு ஓடுது. அப்படிங்கும்போது இப்போ 6 மாதத்தில் ஒரு தேர்தல், அப்புறம் 29 ஒரு தேர்தல். எங்கே ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்தி விடுவார்கள்னு நினைக்கிறீங்களா? பிஜேபியோடைய நோக்கம் அதுவாக இருக்குது. இன்றைக்கி அவங்க ஒரு மாநிலத்திலையும் அவசர பலத்தை கூட்டிக்கிட்டே போகிறத பார்த்தா ராஜ்யசபாலே அவங்க எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகணும். அதையும் வச்சு தான் நான் சொல்கிறேன். அவர்களால் 3 2 பங்கை நிறைவேற்றி காட்ட முடியும் அப்படிங்கிற அந்த ஆபத்து கலந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை தாவேகா வந்து அதிமுகவோட போகும் பட்சத்தில் நீங்கள் சொன்ன கால்குலேஷன்னா முதல் ஆளாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த காங்கிரஸுடைய நிலை இப்போ வந்து விஜய்க்கு காங்கிரஸோட போவதால் ஏற்படக்கூடிய அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த பலன், திமுகவிலிருந்து 10 ஆண்டு கூட்டணியிலிருந்து வெளியேறி முதல் ஆளாக முன்னாடி ஏற்கனவே அவங்க கூட்டணிக்கே ஆசைப்பட்டவர்கள் தான் காங்கிரஸ். அப்போ இந்த சினாரியோ இந்த நிலையான ஆட்சின்னு நான் சொன்னேன்ல, அது வந்து பிஜேபியையும் உள்ளடக்கி அதிமுகவோட தான் அது நிலையான ஆட்சியாக அமையும். மதசார்பற்ற சக்தியெல்லாம் நம்ம ஒன்றா இருக்கலாம்னு விஜய் ஏதோ ஒரு புது தியரி எடுத்துகிட்டு வர மாதிரி காங்கிரஸை சேர்த்துக்கும், அதிமுக மட்டும் சேர்த்துக்கும், மற்ற பாமக இந்த மாதிரி வந்தால் சேர்த்துக்கலான்னு நினச்சாருன்னா பிஜேபி அமைதியாக இருக்க மாட்டார்கள். அந்த ஆபத்து தொடரும். நிதி நிர்வாகத்தில் நிதி விஷயத்தில் பாராமுகமாக தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. விஜய் அறிவித்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுனால இன்றைக்கி நிதி நிலைமை அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. போக்குவரத்து துறை திவாலாகும். ஃபஸ்ட்டு கையெழுத்து அதை போட போகிறதா சொல்கிறாங்க. அதை சொன்னாலும் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. கொடுத்துட்டா மற்ற திட்டங்கள் நிறைவேற்ற முடியாது. எப்படி பார்த்தாலும் பிஜேபின்னு சொல்ல மத்திய அரசினுடைய அனுசரணை நமக்கு தேவைப்படுற சூழலில் எந்த அளவுக்கு எடப்பாடியே பிஜேபி விட்டுட்டு வந்து இங்கே சேருவார்லாம் நான் பார்க்கல. வந்தால் பிஜேபி சேர்த்துட்டு வரேன்னு சொல்லுவார். அடுத்த 2 நாள் ஈடி உள்ளே போகும். அவங்க அதை வச்சானே அவங்க ஒட்டுமொத்த நாட்டையே கையில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எடப்பாடி நம்ம விட்டுருவாங்களா? தங்கள் பேச்சை மீறி தாங்கள் விரும்பாத, தாங்கள் அங்கம் வகிக்காத ஒரு அரசுக்கு போய் காங்கிரஸ் போய் ஆதரவு அளித்தால் அதை ரசிக்க மாட்டாங்க, நீடிக்க விட மாட்டாங்க. எடப்பாடி தனித்து முடிவெடுத்தாலோ, சிவி சண்முகம் ஏதோ கட்சியை உடைக்க போகிறால ஒரு தியரி ஓடிட்டு இருக்கல, கற்பனைகள் அல்லது கதையோ அல்லது நிஜமோ எதிர்கால நிஜமோ தெரியாது. அப்படி எது நடந்தாலும் தான் அங்கம் பெறாத ஒரு அரசை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். எப்படியும் அது பாஜக தான் இப்போ டெசிஷன் மேக்கிங்காக இல்லையா? இப்போ எல்லாருமே புதுசு பார்த்தீங்களா? என்ன தெரியுமா நடக்கும்? அது ஒரு நல்ல விஷயம் இல்லை தான். ஒரு வகையில் புரட்சி அப்படின்னு நான் பாராட்டேன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, ஒரு கடை வச்சிருக்கிறேன், யாரோ எம்எல்ஏ ஆகிறாங்க. ஒரு வகையில் புரட்சி, நிஜமான சமூக நீதி அப்படிலாம் சொல்லிக்கலாம் நீங்கள். இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏவுக்கு என்ன பொறுப்பு, என்ன ஏதுன்னு யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு தெரியாதவர்கள் கற்றுக்குவாங்க தான். அதில் ஒரு 25 பேர் 27 பேர் அமைச்சராக போகிறாங்கல்ல, அதை நினச்சா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. சாதாரண ஆட்களும் அமைச்சராக முடியும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. ஒரு துறையை நடத்துவது அவ்வளவு எளிதல்ல. அப்போ மறைமுகமாக அதிகாரிகள் தான் அதை ஆட்சி செலுத்த போகிறாங்க. ஏன்னா அவங்க கற்றுக்கிறது குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்தில் அந்த அதிகாரிகளை பிஜேபி சும்மா இருக்க விட மாட்டாங்க. மறைமுகமாக அந்த அதிகாரிகளை கையில் எடுப்பாங்க. திமுக அவ்வளவு அசுர பலத்தோடு அசுர உணர்வோடு பிஜேபி எதிர்த்த போது கூட சில அதிகாரிகளை திரைமறைவில் தங்கள் கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதை ஸ்டாலின் கவனிக்க தவறினாரா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போது அந்த எண்ணிக்கை அதிகமாகும்.
திரும்பவும் அவங்க தங்க கைப்பிடிக்கல தான் அதை கொண்டு வர பார்ப்பாங்க. அது கல்விக் கொள்கையில் சில விஷயங்களை அமல்படுத்துறதுல தொடங்கி அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த அடிப்படை கொள்கைகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்துறது வரைக்கும் எல்லாத்துலேயும் அவங்க ஊடுருவ பார்ப்பாங்க. இந்த இடத்துல வானதி மாதிரியான பாஜகவினர் வந்து திராவிட மாடல், திராவிட ஆட்சி முடிவுக்கு வந்ததுன்னு கொடுத்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பாக இருக்கட்டும், அல்லது பாஜக ஆதரவு மனப்பான்மையில் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இதே கருத்தை தான் முன் வச்சாங்க. அப்போ இங்கே பாஜக வந்து ஒரு ஆட்சியில் வந்துட்டாங்க, அவங்களுடைய ரோல் பெரிய ரோலாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய மெசேஜா? இது நம்ம யூகத்தையும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நடந்துடுச்சுன்னு நான் சொல்லலை. இன்னொன்று பிஜேபி ஏதோ தீவிரவாத இயக்கம்னு நான் சொல்லலை. அவங்க இது வரைக்கும் நம்மளை பார்த்து நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு தான் நம்ம அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம். திராவிடத்தை அவ்வளோ எளிதாலாம் நீங்கள் வீழ்த்த முடியாது. சரி, அப்படியே நீங்கள் ஒரு 50 இடம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் திராவிடம் வீழ்ந்ததுன்னு தாராளமாக உறக்க சொல்லலாம். யாரை நம்பி ஒரு ஆட்சி நடத்துவார்? திருமாவளவனுக்கு திராவிட உணர்வு ஜீரோவா? இடதுசாரிகளுக்கு தனி சித்தாந்தம் இருக்கலாம். அதில் திராவிடத்தில் இருக்கிற ஒரு 2-3 சாராம்சங்கள் கூட இடதுசாரிகளுடைய கொள்கைகள் இருக்காதா? சிங்க் ஆகிற விஷயம் எதுவுமே இல்லையா? சரி, அது மட்டுமே போதுமா அவங்களுக்கு? பல சவால்கள் நடந்தது. ஜனநாயகத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒரு சுவாரஸ்யமான வலிமையெல்லாம் இருக்குங்கிறது நிஜமாகவே ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு 130 இடம் 140 இடம் விஜய் ஜெயிச்சிருந்தாருன்னா முழுக்க அது அதிகாரிகள் ஆட்சியாக தான் இருந்திருக்கும். இவர் ஒரு தெளிவுக்கு வர்ற வரைக்கும், சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிற வரைக்கும், பொறுப்பு என்ன, ஒரு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரங்கள், அதை எப்படி அமல்படுத்துறது, வர்ற அதிகாரிகள் எவன் நல்லவன் எவன் கெட்டவன், யாருக்கு உள்நோக்கம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும். அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளவையோ உள்ளே கொண்டாந்து சேர்த்துருப்பாங்க பிஜேபி. அல்லது இந்த எண்ணிக்கை குளறுபடிகள் நடந்தால் அவங்களுடைய இலக்கு அதிமுக அப்படியே இருக்கட்டும், திமுக அப்படியே இருக்கட்டும், இவரால் நம்பரை ப்ரூவ் பண்ண முடியாது, சட்டசபையை முடக்கி வைக்கலாம் 6 மாதத்துக்கு, அந்த 6 மாதம் கவர்னர் ஆட்சி நடத்தலாம். இந்த எண்ணம் தான் பிஜேபி கிட்ட மேலோங்கி இருக்கிறதா எனக்கு கிடைக்கிற தகவல். அப்படி ஒரு சூழல் அதுவாக உருவாகட்டும்னு காத்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல் மாநாடு தாவேகா நடத்திய விக்கிரவாண்டி, விழுப்புரத்தில் தொடங்கி ஒரு 8 மாவட்டங்களில் தாவேகா வெற்றி பெறாத மாவட்டங்கள் இருக்குது. இது விஜய் ஒட்டுமொத்த அலையாக இருந்திருந்தா ஏன் அந்த 8 மாவட்டங்கள், புதுச்சேரியை 8 மாவட்டத்தை கூட விடுங்க, புதுச்சேரி ஒரு அலையாக, முழுமையான அலையாக இருந்திருந்தால் குறைஞ்சது மெஜாரிட்டி தனியாக கிடைச்சிருக்கு, எங்க இருந்தாலும் கிடைக்கும். இப்போ எடுத்திருக்கிற 108 இடங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 70 to 80 இடங்கள் மாநகராட்சி பகுதிகள், நகரப்பகுதிகள் தான். ஏன்னா அந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா மூலமா தான் நினைச்சதை பேசுறதை வைக்கிறாங்க. அதை ரசிக்கிற கூட்டம் அங்கே அதிகமாக இருந்தது. அதற்கு ஈக்குவலாக ஆளுகிற கட்சி மீது அந்த நகர்ப்புற வாசிகளுக்கே உரிய அசௌகரியங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் பிம்பத்தை கட்டமைச்சிட்டே போனாங்க, அதில் உண்மையும் இருந்தது, முதலமைச்சருக்கு பெருந்தன்மை இருந்தது, அவர் நிறைய விஷயங்களில் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டார், தன் தொகுதியை நல்லா பார்த்துட்டார். இப்படி ஒன்று இருந்தால் கூட நகர்ப்புற வாசிகள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு அவர் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்க தவறிட்டார். அல்லது அவர் கண்ட்ரோலை மீறி கவுன்சிலருடைய அராஜகம் உச்சத்துக்கு போச்சு. ஒட்டுமொத்த மாநிலத்திலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடியது. இதை நான் தோர்த்த பிறகெல்லாம் சொல்லலை, ஆட்சியினுடைய கடைசி வருஷத்தில் ஒரு 15-20 இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன். எடப்பாடி ஆட்சியை விட இந்த ஆட்சியில் லஞ்சம் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த லஞ்சங்கிறது சாதாரண ஒரு 4 எழுத்து வார்த்தை இல்லை. ஒரு குடும்பத்தில் அதை ஏற்படுத்துகிற தாக்கம், வேதனைகளும் வலிகளும் நிறைஞ்சது. ஒரு ஓஏ, ஒரு பியூனு, ஒரு தலையாரி வேலை வாங்குறவங்க கூட 5 லட்சம் 7 லட்சத்தை எப்படி புரட்டி வாங்கினா, அந்த பணத்தை புரட்ட முடியாமல் எப்படி அந்த வாய்ப்பை இழந்தான்னு ஒரு 100 குடும்பங்கள் அதை பேசுகிற அளவுக்கு அந்த விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது ஒரு சின்ன ஒரு போஸ்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு நர்ஸு டிரான்ஸ்ஃபரோ, டீச்சர் டிரான்ஸ்ஃபரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கிறது அந்த ஊரே பேசும். கிராமங்களில் நர்ஸை தெரியாத ஆளே இருக்க மாட்டான், ஒரு வாத்தியாரை தெரியாத, டீச்சரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. எப்படிம்மா வந்தீங்க இப்படின்னு அந்த அப்படியே பரவி மொத்த ஊரும் பேசும். இந்த அடிப்படை விஷயத்தை கவனிக்க, அதில் ஒரு கவனம் செலுத்த முதலமைச்சர் தவறினார், திமுக தலைவர் தவறினார். அது என்னன்னு கேட்கல. சேகர் பாபு மாதிரி ஒருத்தர் வேகமாக வேலை செய்ய முடியாது. இதை அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அந்த பக்கம் வேலை செய்வார். மாசு அவர் துறையை நல்லா நிர்வகிச்சான்னு வச்சுப்போ ஒரு பேச்சுக்கு, நல்ல மனுஷர் தான். இந்த 2 பேர் கட்சி எந்த கதியில் வச்சுருந்தாங்க, அவர்களால் பாதிக்கப்பட்ட கட்சியினுடைய உணர்வுகளை இவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை. தனக்கு கீழே ஒரு பாதாளத்தில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாமலே போச்சு தான் உட்கார்ந்துருக்கிற சென்னையில். இல்லாட்டி இவ்வளோ பெரிய அடி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. வெறுப்பு, திமுகவினரே ஓட்டு போடாமல் விஜய்க்கு இவ்வளோ வாக்கு வந்திருக்காது சென்னையில். கொளத்தூர்ல அவர் சொந்த தொகுதியில் இந்த தோல்வி எதிர்பார்க்க, அதை நீங்கள் தனிப்பட்ட செயற்பாடு தோக்கடிச்சு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் கட்சி நிர்வாகத்தை கவனிச்சிங்களா? மாவட்ட செயலாளர்கள் தவறு பண்ணால் அவங்களுக்கு மாற்றம் ஏதாவது கூப்பிட்டு கேட்டிங்களா? ஆலோசனை செய்கிறதே தவிர்த்தார் அவர். மந்திரிகளை சந்திக்கிறதே இல்லை, பேசுறதே இல்லை. இதை நான் இன்னைக்கு சொல்ல 6வது மாதம் ஆட்சி அமைஞ்சு 6வது மாதம் முதல் முறையாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். அதுலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த பழக்கத்தை அவர் ஏற்படுத்திக்கவே இல்லை.
இப்படி பல பல காரணங்கள். அது நகர்ப்புறவாசிகளை முகம் சுளிக்க வச்சது. இன்னர் ரோடுன்னு சொல்கிறோம்ல, குறுக்கு சந்து, சாலைக்கு தெருக்களுக்குள்ள ரோடுகள் எவ்வளோ மோசமாச்சு. ஒரு நாளும் டூ வீலரில் போகிறவன் நைட்டு படுக்கும்போதெல்லாம் அந்த வழி வரும்போதெல்லாம் ஸ்டாலின் மேலே தான் கோவம் வந்திருக்கும். கவுன்சிலருடைய அராஜகத்தினால அதை போடாமல் இருந்திருக்கலாம். அவனுக்கு கமிஷன் கொடுக்கலங்கிறக்க அந்த வேலை தள்ளி போயிருக்கலாம். அதை பற்றிலாம் அவன் கவலைப்பட மாட்டான். இந்த ஆட்சி நல்லா இல்லை, நம்மளை இப்படி படுத்துறான். டிராஃபிக் போலீஸு பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு சினிமாவுக்கு போகலாம்னா அங்கே நிறுத்தி வச்சு 500 ரூபா ஃபைன் வாங்குறான். பின்னாடி பொண்டாட்டி ஹெல்மெட் போடலன்னு. பெரிய இந்த ராஜ விரோதமா இல்லை தேச துரோகமா? எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றாது. எவ்வளோ டார்ச்சர் டிராஃபிக் போலீஸ் பண்ண அராஜகம் சென்னையில். இதெல்லாம் நான் சின்ன சின்ன விஷயமா தெரியலாம். ஒருவருடைய மனசுல தாக்கத்தை எவ்வளோ ஏற்படுத்துச்சுங்கிறது அது கீழ்நிலையிலிருந்து பார்த்தா தான் புரியும். இது ஒரு காரணம். விஜய்க்கு ஏன் முழுசாக கிடைக்கல? அவர் அரசியலுக்கு வந்து ஒரு ஓராண்டு கழித்து அறிக்கைகள் தொடர்ச்சியாக விட ஆரம்பித்த போது நான் சொன்னது, நீங்கள் நடிகராக இருந்தபோது நீங்கள் என்ன பண்ணாலும் அதை சிலாகிச்சு பேசுகிறதுக்கு எல்லோரும் தயாராக இருப்பாங்க, கிசுக்கள் உட்பட. ஆனால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு உங்களை மக்கள் கவனிப்பார்கள். நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் கூட போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கவனிப்பாங்க. சட்டையை பிடிச்சி ஒழுக்க மாட்டாங்க, அது உங்கள் உரிமை. கவனிப்பாங்க. நீங்கள் தார்மீக பயத்தோடு இருக்கணும்னு நான் முதல் வருஷத்துலேருந்து சொல்கிறேன். இன்றைக்கி 3வது வருஷத்தில் நடந்துட்டு இருக்கு அந்த கட்சிக்கு. அது இடையில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் அது ஒரு கிராமப்புற பெண்கள் மத்தியில் அவ்வளோ ரசிக்க வச்சிருக்காது. நகர்ப்புற பெண்கள் அதை சிலாகிச்சிருக்கலாம். அண்ணா சங்கீதா போனால் என்னடா நான் இருக்கேன்னு சொல்லலாம். கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இன்னும் அந்த மனநிலைக்கு வரலை. தமிழ்நாடு இன்னும் அந்த அளவுக்கு கெட்டு போகலை. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேனே தவிர, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜை மக்கள் கவனிப்பாங்க. அதில் சில விஷயங்கள் அவங்க ரசிக்கலைங்கிறனால தான் நீங்கள் இன்னும் கிராம பகுதிகளுக்கு முழுசாக போய் சேரலையோ, அல்லது உங்களை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு அவங்க வரலையோ, அல்லது 65% பேர் இன்னும் உங்களை ஏற்கும் நிலையில் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொன்ன அந்த பெண்ணுடைய பேட்டியிலிருந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அப்படி கரூர் சம்பவம் உட்பட நார்மலைஸ் செய்யப்பட்டுச்சு. குழந்தை இப்போ அவர் போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துட்டார்ல, கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம்னு சொன்னார்ல, இவர் இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்க போகிறார்ல. இப்போ இவரை சொல்லும் போது தான் அந்த வழி தெரியும். ஆஹா, விஷயம் அது இல்லை போல இருக்குது. காவல்துறைக்கு இவ்வளோ நெருக்கடிகள் இருக்கா, ஒரு அரசாங்கத்துக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்கா. இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணுகிட்ட போய் சில்மிஷம் பண்ணியிருக்கா தாவேக்கா நிர்வாகி, ஒரு 10 வயசு பொண்ணுகிட்ட. தாவேக்கா கட்சியே இப்படி தான் சொன்னால் விஜய்க்கு வலிக்குமா? வலிக்கும்ல. அது உண்மையா? அவன் யாருன்னு கூட விஜய்க்கு தெரியாது. ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறான். அவன் நாளைக்கு கட்சியை விட்டு நீக்கணும்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அவனை கைது பண்ண அவ்வளோ சுலபத்தில் பெயிலில் விடாதீங்க தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்களே தவிர, விஜய் வந்துட்டா இனிமேல் இப்படி தான் அப்படிலாம் போனால் அது எந்த வகையில் நியாயம் இருக்கா? இதை தான் கரூரில் விஜய் ஒரு தவறான நேரேட்டிவை செட் பண்ணார். திமுக சதி பண்ணிச்சு. அது இயல்பாக நடந்த ஒரு விபத்துன்னு நான் ஸ்டாலினும் யாரும் சொல்லலை. உங்கள் வழக்கறிஞரே உயர்நீதிமன்றத்தில் போய் முதல் வாதமே அதான் வச்சார். நடந்தது விபத்து, எங்களுக்கு பெயில் கொடுங்க. புசி ஆனந்துக்கு பெயில் கேட்கும்போது கேட்டார். இந்த உண்மைகள்லாம் அந்த சீட்டில் உட்கார்ற போது விஜயே உணர்வார். அவர் உணர்ந்துக்கிட்டால் நல்லதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அரசியலில் சண்டை போகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இங்கே நெருப்போட விளையாடுற மாதிரி மக்களை தவறாக திசை திருப்புறதோ, அவங்களுக்கு தேவையற்ற பீதியை ஏற்படுத்துவதோ தவிர்ப்பது நல்லது. காங்கிரஸ் உடைய இப்போ ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இல்லை, அவங்க விஜயோட போகணும்னு நினைச்சதெல்லாம் என்னவாகும் அடுத்து? ராகுலுடைய இல்லை, திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னையோட முடிஞ்சது. அப்படி முடிஞ்சாலும் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறதுல அர்த்தமும் இல்லை. அது விலகிட்டோன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் சில கருத்துக்கெல்லாம் நினச்சாதான் திமுக நினச்சா பாவமாக இருக்குது. ஏன்னா அரசியலில் வந்து சக உணர்வுகளை மதிக்கிறது அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நன்றி உணர்ச்சி அதெல்லாம் இல்லை. அதர்மம் தான் அங்கே தலை தூக்கி நிற்கும். மாணிக் தாக்கூர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுகவை ஏற்பதா இல்லை மதவாத சக்திகளோட இணைந்து ஒரு முடிவை எடுப்பதா அப்படின்றார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுகன்னா காங்கிரஸை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களா மக்கள்? 28 இடம் வாங்கி 23 இடங்களில் உங்களை துரத்தி அடித்தாங்க. 5 தொகுதியிலையும் திமுக உதவி இல்லாமல் ஜெயிச்சிருக்க முடியாது. மேலூர் தொகுதி 1 போதும் அதுக்கு உச்சபட்சமான சாட்சி. கல்லர் சமூகம் நிறைஞ்ச அந்த தொகுதியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர், அந்த தொகுதியை சாராத ஒருத்தரை அமைச்சர் மூர்த்தி சவால் விட்டு ஜெயிக்க வைக்கிறார். நன்றி சொல்லக்கூட அந்த 5 எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் போய் பார்க்கல. நன்றி உணர்ச்சி ரைட், அரசியல் இப்படி தான். அது இன்னொரு பாடம் தானே தவிர புது பாடமெல்லாம் அது இல்லை. அப்படிலாம் வியாக்கியானம் பேசிட்டு போகிறாங்க. திமுகக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் பார்க்குறேன். காங்கிரஸை இதோட கலட்டி விடணும்னு கலந்துட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் போயாச்சு. அது இனிமேல் அது நீடிக்க வாய்ப்பு இல்லை. இது நாடாளுமன்ற தேர்தலில் இது அந்த லைன்லேயே தான் போகும். காங்கிரஸ் போய் விஜயோடு சேருவாங்க. திமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் எதிர்காலத்தில் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இதை நான் இன்னைக்கு சொல்லலை, சில வருஷம் சொல்லிட்டு அரசியலில் எதுவும் சாத்தியம்தான். கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இங்கே சேர மாட்டாங்களே தவிர, காங்கிரஸும் பிஜேபியும் எங்கேயுமே சேர மாட்டாங்களே தவிர, வேறு எவரோடும் இணைவார்கள். அது நீங்கள் சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தா பீகாராக இருக்கலாம், இல்லை அதிமுகவாக இருக்கலாம், அவங்க கூட்டணியோட இல்லை அவங்க அலையன்ஸில் இருந்தவங்களுடைய ரீஜனல் பார்ட்டிஸுடைய நிலைமை
இன்னைக்கு என்னவா இருக்கு. நிதிஷ்குமார் கண் முன்னாடி சமீபத்திய உதாரணம் எப்படி சிவசேனாலேருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்டர். அப்ப இங்க டிவிகேவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இதற்குள் இருக்கு. தமிழ்நாடு அவங்களுடைய பெரிய எட்டா கனியா இல்ல இன்னைக்கே இருக்கு பிஜேபி வேண்டாம், அவர் நம்பர்லாம் கூட்டி வச்சுட்டு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையில் இருக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா, பிஜேபி அவ்வளோ சுலபத்தில் யாரையும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஒரு மாநிலத்தில் காலூன்றி வேரூன்றி ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறுகிற வரைக்கும் அவர்கள் எல்லா சாகசங்களையும் செய்வாருங்கிறத மேற்கு வங்கத்தில் இந்த தேர்தலை எப்படி நடத்தினாங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் போலிங் ஸ்டேஷனில் இருக்கணுங்கிற வரைக்கும் அவங்க எவ்வளோ தீவிரமாக இருந்தாங்கிறத பார்த்தோம். இவங்க நல்லபடியாக ஆட்சி நடத்தட்டும். நம்ம விஜய் மேல் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே முதலமைச்சர் ஆயிட்டார். பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்படணும், மத்திய அரசோடு அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும். அவருக்கு வாக்களித்த 1.25 கோடி பேரில் குறைஞ்சது 75 லட்சம் பேர், அது கூட இருக்குமான்னு தெரில, அவருடைய கட்சி உறுப்பினர்கள் சுமார் 1 கோடி பேர் பொதுமக்கள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சி என்ன கதியானா அவங்களுக்கு இனிமேல் கவலை இல்லை. அவங்க வந்து தெருவுக்கு நிற்க மாட்டாங்க, விஜய்னு கோஷம் போட மாட்டாங்க. ஏன்னா சாதாரண பொதுஜன ஓட்டு போட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அப்போ தன் கட்சியை வலிமைப்படுத்துறது தான் அடிப்படை தேவை. அவர் தொடர்ந்து அரசியலில் இயங்கணும்னு ஆசை இருந்தால் ஆட்சி வந்துடுச்சுன்னு இதிலேயே கவனம் செலுத்தினா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் முதலமைச்சராக இருக்கிறது. அதை விஜய் எவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக செயல்படுவான்னு பார்க்கணும். அவருடைய உழைப்பை கடந்த கால அந்த கேரக்டர் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு மாதத்தில் 20 நாள் ஓய்வு எடுத்தார். அந்த அளவுக்கு வேலை இல்லை. இப்போ 2 பக்கமும் பொறுப்பு வந்துடுச்சு. கட்சியை வலுப்படுத்தணும், கட்சியை காப்பாற்றணும். பிஜேபி மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து சக திராவிட இயக்கங்கள்ட்ட இருந்துமே கூட, ஏன்னா எல்லா சாகசமும் நடக்குதுன்னா விஜயும் சும்மா இல்லை. இங்கே இருக்கிற சில பேர் திமுகவில் சிலரை ராஜினாமா செய்ய வைக்கலாமா, அதிமுகவில் சிலரை ராஜினாமா செய்ய வைக்கலாமா, அந்த இடத்தை காலி இடமாக அறிவிக்க வைத்துவிட்டு ஆஸ்கிங் ரேட் இருக்குல்ல, மெஜாரிட்டிக்கு இவ்வளோ இடம் இருந்தால் போதும் அப்படின்னு கொண்டாந்துட்டா அவர்களை யார் ராஜினாமா செய்யலாம், அவர்களை விசில் சின்னத்தை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம்லாம் ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அவங்களும் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சாகசங்கள் ஒரு பக்கம், கட்சியை வலுப்படுத்துகிற ஒரு பக்கம், ஆட்சியை நிர்வகிக்கிறது ஒரு பக்கம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 1-2 அமல்படுத்துறதுன்ற ஒரு சவால் இருக்குது. 1 அமல்படுத்துறதே சவால் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிக பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்தால் அவரை பாராட்டுகிற முதல் நபர் நானாக தான் இருப்பேன். ஏன்னா திரும்ப நம்ம தலையில தான் வந்து விடிய போகுது. அவரால் இல்லை, எவராலும் அதை தாங்க முடியாது. எந்த ஆட்சியாலும் நிதிச்சுமை அவ்வளவு இருக்கு. ஏன்னால் அவரை பற்றி பேசின கல்லூரி மாணவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2500 ரூபாயிலிருந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கான 4000 ரூபாய் வரைக்கும் அவங்க மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குல்ல. அதை வந்து அவங்க இல்லை, நிச்சயமாக விஜயால் அதை நிறைவேற்ற முடியாது. நான் அது சாபம்லாம் விடலை, நிறைவேற்றினா சந்தோஷம். திருப்பி அது மறைமுகமாக 4000 ரூபா ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டில் இன்னொரு குடும்ப தலைவருக்கு வேற ஒரு சுமை காத்திருக்குன்னு அர்த்தம். நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லோருக்கும் இது பொருந்தும். அந்த சுமை வேணாங்கிறனால தான் நான் விஜயை பாராட்டுவேன்னு சொல்கிறேன். அவர் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா என்ன முடியுமோ அதை செய்யுங்க. விசிக்கு அதாவது திருமா வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸ்க்கு நான் வந்து தமிழ்நாடு மாநில அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து முதல்ல வந்து போட்டியிடுறதா இருந்தது. அப்புறம் பின் வாங்கினார், இதெல்லாம் பார்த்தோம். அவர் நேற்றைய அறிக்கை உட்பட அவருக்கு ஒரு கால்குலேஷன் ஏற்கனவே இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுமா? அவருடைய அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அதுக்குள்ளே இருக்குது. அவருக்கு விருப்பம் இருக்கா? அப்போ தாவேகா அந்த கட்சிக்கு விருப்பம் இருக்குது. தாவேகான்னு இல்லை, கூட்டணி ஆட்சியில் இடம்பெறுகிற ஆசை அவருக்கு இருக்குது. அதை நேற்று நன்றி சொல்கிற அளவுக்கு அதை வெளிப்படையாகவே சொல்லிட்டார். மற்றபடி திரும்ப தடுமாட்டத்தில் இருக்கிறாங்கிற நான் 2-3 மாதமாகவே எல்லோருமே பார்த்துட்டு இருக்கிறோம்ல. உட்கட்சி நெருக்கடிகள் அதுக்கு ஒரு காரணம். எதிர்பார்த்த எண்ணிக்கை கிடைக்கல, கேட்ட தொகுதிகள் கிடைக்கலங்கிற சில வெளிப்புற காரணங்கள் இருந்தால் கூட உட்கட்சி பிரச்சனை உச்சத்தில் இருக்கிறது. அந்த நெருக்கடியும் கூட அவருக்கு சில வீடியோக்களை வெளிப்படையாக போட வச்சிருக்கலாம். பட் அதை அவர் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நான் தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னேன். அவங்க தலையிலையும் மண்ணெல்லி போட்டுக்கிட்டு ஒரு பிடி மண் எடுத்து திமுக தலையிலையும் போட்டு ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆனதில் திருமாவுக்கும் பங்கு இருக்குது. திமுகவுக்கு எப்படி தொடக்கத்தில் பங்கு இருக்கோ இடதுசாரிகள் கையை அவ்வளோ முறுக்கி இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒரு இடம் கேட்குறாங்க, போட்டிட்டு 6லேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போகல, என்ன இருக்குது 2 குறைஞ்சி நின்னா என்ன பெரிய தமிழ்நாடு தலைகளாக போகுது? இப்போ என்னாச்சு? இடதுசாரிகளுடைய வாக்கு வங்கி கிடைக்காதனால தான் தோல்வின்னு நான் போய் சொல்ல விரும்பலை. உணர்வுபூர்வமாக அது ஒரு எவ்வளோ இமேஜை கெடுத்துச்சுங்கிறதுல அங்கேருந்து அந்த அலையன்ஸுடைய வேல்யூ. ஆமாம், 2 மாதத்தில் காங்கிரஸ் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் உழைப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் அந்த கூட்டணியை சிதைச்ச காங்கிரஸ் ஒரு பக்கம், அழுது கொண்டே சிரிக்கிறோன்னு பொது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மதிமுக ஒரு பக்கம், திருமாவளவன் சொல்லவே வேண்டாம் உட்கட்சி பிரச்சனையில் போட்டு உடைச்சார். நான் மாநில அரசுக்கு வர்றேன்டார். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் முடிஞ்ச பிறகு, சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு அரசியல் சூழல் மாறும்னு சொல்கிறார். ஒரு அணியில் இருந்துக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லலாமா? நீங்கள் ஒரு அணியில் இடம்பெற்றிருக்கிறீங்க, அதிமுக அணியில் இடம்பெற்றிருக்கிற திருவிக நகர் கேண்டிடேட் பொற்கொடியை ஆம்ஸ்ட்ராங்க நீங்கள் நான் அவர் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். இது எந்த வகையில் தர்மம், நியாயம்? அது துரோகம் இல்லையா? பச்சை துரோகம் இல்லையா?
நான் திரும்ப கிட்ட அப்படி ஒரு வார்த்தை எதிர்பார்க்கல. அப்படி நீங்கள் வாழ்த்து சொன்னால் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் வாழ்த்து சொல்லியிருக்கலாம். அது அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எப்படி எடுத்துக்குவாங்க? சரி, அண்ணன் வாழ்த்து சொல்லிட்டாரு, அக்காவை ஜெயிக்க வைக்கணும் தான் நினைப்பாங்க. இது தர்மமா? கடைசியில் அவங்க தோத்துட்டாங்கிறது வேற விஷயம். என்ன இது மாதிரி எல்லோருமே அந்த அணியில் அவங்கவுங்களாம் அந்த நண்டு மேலே ஏறும்போது காலை பிடிச்சி இழுத்த கதையாக ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியை கொலாப்ஸ் பண்ணல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. உடனடியாக மாநிலத்தில் அடுத்த ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய தாவேகா எதை சரி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல சரியான அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து படித்தவங்க, அவருக்கு தெரியல, நமக்கும் தெரிஞ்ச தகுதியை விட அவருக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. நல்ல எந்த துறை யாருக்கிட்ட கொடுக்கணும் முதல்ல கொடுக்கறதுலையே ஒரு கவனம் செலுத்தணும். இன்றைக்கி அதுதான் முதல் தேவை. நம்பர்லாம் கேமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆட்சி அமைஞ்சது நீடிக்குதுன்னா சரியான நபர்கிட்ட சரியான துறையை கொடுக்கணும். அதற்கு நல்ல அதிகாரிகளை செக்ரட்டரியாக போட்டு வழி நடத்தணும். ஒட்டு மொத்தத்தை இவர் தினசரி ஒவ்வொரு மணி நேரம் கண்காணிக்கணும். அதுதான் மிகப்பெரிய சவாலாகவும் முதல் தேவையாகவும் நான் பார்க்குறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.